சென்னை சூப்பர் கிங்கில் 18 ஆண்டுகளாக தலைமை பயிற்சியாளராக இருந்த ஸ்டீஃபன் பிளமிங் அவர்கள் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து விலகிறதா சிஎஸ்கே அணியின் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் இனிவரும் காலங்களில் சென்னை சூப்பர் கிங்க்கு யார் பயிற்சியாளராக இருப்பாங்க, எப்படி பயிற்சிகள் பெற்றால் சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கலாம் வாங்க. சென்னை சூப்பர் கிங்கோட கோச்சா யார் வந்தால் நல்லாயிருக்கும்? தளபதி விஜய். மேபி ராகுல் டிராவிட். தோனியவே போட்டுங்களேன். ராகுல் டிராவிட். பிரெண்டன் மெக்லமே வந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்கோட தலைமை பயிற்சியாளராக இருந்த ஸ்டீஃபன் பிளமிங்கோ அந்த பொறுப்புலேருந்து விளைக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் வேறு யார் சென்னை சூப்பர் கிங்க்கு பயிற்சியாளராக வந்தால் நல்லாயிருக்கும் இனி வரும் காலங்கள்? இப்போது பார்த்தீங்கன்னா மெக்கல்லம் வந்தால் நல்லாயிருக்கும். மேபி ராகுல் டிராவிட். தோனியவே போட்டுங்களேன். பிளமிங் பதிலாக மைக்லசி இல்லை மெக்கலம் அந்த மாதிரி யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த மட்டும் ராகுல் டிராவிட் போடலாம், நல்லாயிருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்டாக தான் இருக்குமே. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன். பிரெண்டன் மெக்லம். ஒரு பேஷிங் ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பிரெண்டன் மெக்லம் கண்டிப்பாக தேவை. தோனி வந்தால் நல்லாயிருக்கும். டிஜே பிராபோ வந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று ராகுல் டிராவிட், இன்னொன்று பிரெண்டன் மெக்கலம். பிரெண்டன் மெக்லமே வந்தால் நல்லா. பிரெண்டன் மெக்கலம் வருவார் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல என்ன பண்ணுறாங்க. இத்தனை வருஷமாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஃப்ளமிங்கு. ஆனால் டோனி கேப்டன்சிலேருந்து எப்போ போனாரோ அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ்கே டீம் போகிறதில்ல. ஸோ அந்த ஏலத்தில் ஆள் எடுக்கிறது அந்த சின்ன சின்ன இதில் மிஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கோச் மெக்கலம் இல்லை பத்தானி கூட நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸில். ஸோ அவரை போட்டால் கூட நல்லா தான் வரும். ஃப்ளம்மிங் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. என்ன தான் விமர்சனங்கள் இருந்தாலும் 18 இயர்ஸாக நல்லா பண்ணியிருக்காரு. 5 கப்பு ப்ளஸ் 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு அடிச்சு கொடுத்துருக்காரு. அதனால் ஃப்ளம்மிங் போகிறது என்ன தான் ஒரு கிரிட்டிசைஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியது தான். அவர் ஷாட்ஸ் அந்த ஏரி அடிக்கிற ஷாட்ஸ் அதெல்லாம் சூப்பராக விளாடுவார். ஸோ அதுலேயே விளாண்டா நல்லா. இப்போ சஞ்சு சாம்சன் விளாட்றாரு, நல்லா தான் விளாட்றாரு. ஆனால் கொஞ்சம் ஏரி அடிக்கிற ஷாட்ஸு டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திடீர்னு வெளியேறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ டீம்மேட்ஸே இருக்கட்டும் எல்லாருமே நியூ மெம்பர்ஸ் தான். சஞ்சு சாம்சன் அதுமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூவாக வந்திருக்கிறதால ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும். ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவர் விளாண்டுருக்காரு. அதுபடி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அவர் கரெக்டாக 5 டைட்டில் வின் பண்ணியிருக்கோம், 2 சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். பட் இப்போ தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கப் அடிக்கிறதால ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும், அவருக்கும் ஒரு பிரேக் வேணும் அப்படின்றதால நம்ம வேறு ஒரு கோச் இது பண்ணலாம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுற கேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுறாங்க ரொம்ப. இப்போ அதே மாதிரி சிஎஸ்கே கோச்சாக 3 பேர் பிரெண்டன் மெக்கலம், ஏமங் பதானின்ற ஒரு பேர் அடிப்படுது. ஸோ நீங்கள் ஏமங் பதானி போட்டிங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் மேட்ச் தான் மாதிரி தான் போவோம். ஸோ பிரெண்டன் மெக்கலமே நல்லாயிருக்கும். ராகுல் டிராவிட் நல்ல கோச்சாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ராகுல் டிராவிட் அப்படின்னா ஹேமந்த் பத்தானி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பேட்டிங் கோச்சாக நான் சுரேஷ் ரெய்னா வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ ஆஸ் அ மென்டாராகவும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்களும் சிஎஸ்கேக்கு விளையாடி இருக்காங்க. எப்படி பிளேயர்ஸ் இருப்பாங்கங்கிறதும் அவங்க மைண்ட் செட் தெரியும். ராகுல் டிராவிட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமாகவே சிஎஸ்கே மேட்ச் கப் அடிக்கிறதில்ல. ஸோ கேப்டன் யாருன்னா சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஃப்ளெமிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 5 டைட்டில்ஸு சிபிஎல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, சிஎல்டி டாஃப்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் வச்சு போகலாமே. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, சிஎஸ்கே டீமோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் ராகுல் டிராவிட், ஏமங் பதானி அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கே ஐபிஎல்லில் மட்டுமே இல்லை, இப்போது எம்எல்சிலையும் சரி, அதுலேயுமே சரி, சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீமியர் லீக்லேயுமே சரி சிஎஸ்கே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஜேஎஸ்கேலையும் சரி டிஎஸ்கேலையும் அவர் தான் கோச்சு, சிஎஸ்கேலையும் அவர் தான் கோச்சு. ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அது மேனேஜ்மெண்ட்லேருந்து அவர் டிசிஷன் எடுத்திருக்காங்க. சாக் பண்ணது கரெக்டான ரீசன் தான். பட் நம்மளுக்கு நிறைய லெகசியும் கொடுத்துருக்காரு அவர். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, யாரை கோச்சாக போட்டாலும் விளையாடுறவங்க தான் டீம் எடுப்படும். இவங்க எடுக்கிற டீமே நல்ல எஃபெக்டிவாக எடுக்கணும். சும்மா ஏலத்தை பணத்தை பற்றி பார்க்காம இவங்க கப்படிக்கணுன்ற உண்மையான எண்ணம் இருந்ததுன்னா சென்னை கிங்ஸுக்கு அவங்க டீமை நல்லா எஃபெக்டிவாக ஏலத்தில் துட்டு போனால் போட்டோன்னு எடுத்தால் தான் அவங்களால சர்வே பண்ண முடியுமே தவிர மற்றபடி யார் கோச்சாக வந்தாலும் ஒன்றும் புரிதல் இல்லை. நல்ல ஆளுங்க எடுத்தால் தான் நல்லபடி விளையாடுவாங்க, நல்லபடி ஜெயிக்க முடியும். இல்லைன்னு ஜெயிக்க முடியாது. ராகுல் டிராவிட் போடலாம். ஆன் கிரவுண்டில் ஆன்ஃபீல்டில் கேப்டன்சி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, ஒரு கோச்சிங்கோட டாக்டிக்ஸ் ஐடியாஸும் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு மேட்ச் வின்னிங்க்கு. ஸோ அந்த விஷயத்தில் பிளமிங் கொஞ்சம் அடி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வந்தாலும் சரி, பட் ஏமங் பதானி அவரோட டாக்டிக்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டீஃபன் பிளமிங்ன்றது அவர் ரொம்ப வருஷமாக ஒரு கேப்டனாக இருந்தவர். அண்ட் தென் ஒரு பெஸ்ட் கீப்பர் அவர். ஸோ கோச்சாக இருக்கிறதுக்கு
இப்போ கேரி கிருஷ்ணன் எல்லாம் கூட சமீப காலத்தில் கேரி கிருஷ்ணனும் இருந்தார், அவர் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர். அந்த மாதிரி அவர் இருக்கும்போது இப்போ அந்த பேஸில் எடுக்கும்போது நம்ம இந்தியன் பிளேயர்ஸு சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ராகுல் டிராவிட் தரலாம். இது மேபி இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நம்ம இந்தியன்ன்றதுனால மேபி அவர் எடுத்துருக்கலாம். ஆனால் மாற்றுறதுக்கு நான் சொல்லணும் இல்லை. இப்போ லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஹைலைட்ஸ் பார்த்தாலே எல்லாருக்குமே புரியும். ஒரு சிஎஸ்கேவே டிஃபென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி ஒரு அட்டாக்கே இல்லாமல் ஃபுல்லாகவே டிஃபென்சிவாக இருக்குது. ஓப்பனர்ஸ் வந்து மற்ற டீம் அளவுக்கு நம்ம டீமில் வந்து ரன்ஸ் இல்லை. ஆவரேஜாக பவர் பிளே ஸ்கோரே 40 தான் இருக்குது. இதனால் கோச்சிங்கில் வந்து ஒரு சேஞ்ச் வேணும். அதனால் மேபி சிஎஸ்கே அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம். இவரே தான் வந்து ஒரு 5 வாட்டி ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு, 2 சாம்பியன்ஷிப் இதுவும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 5 வாட்டியும் கூட எம்எஸ் தோனின்னு ஒரு கோட் இருந்ததுனால மேபி இருக்கலாம்ல. தினேஷ் கார்த்திக் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து டிரைவு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாரி ஷார்ட் ஆகணுன்ட்டு அவர் தெரியும். அவர் வந்து ஒரு ஓல்டு பிளேயர். கரெக்டு தான், அவர் 5 முறை ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் எம்எஸ்டி அவரோட துணையும் கொஞ்சம் இருந்துச்சு அவர் ட்ராஃபி அடிக்க. இவர் போனது எப்படி சொல்கிறது, 17 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து யோசிச்சிருக்கலாம், வேறு ஒரு நியூ கோச் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை ப்ரோ, ஒரு லாங் ட்ரிப் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டாரு. எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் வச்சிருந்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இந்த கேம் ஃபார்மேட்டும் மாறிட்டு இருக்கு. ஐபிஎல்லும் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கேம் ஃபார்மேட்டும் வேறு மாதிரி மாறிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாட்ஸு பிளேயர் கண்டிஷன்லாம் வேறு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட் பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் பேட்ஸ்மேன் மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃப்ளெமிங்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் கூட ட்ராவல் பண்ணிட்டாரு. நிறைய அடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நானாக சொல்லலாம், இப்போ வர டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் அதிகமாக கேமை பார்த்துட்டு இருக்க விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரி. இப்போ இந்தியன் கோச்சஸ் அப்போ தான் விவிஎஸ் லக்ஷ்மன், ராகுல் டிராவிடு, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் அம்பட்டி ராயுடு, அவங்களாம் இப்போ கேம் நல்லா வாட்ச் பண்ணிடுவாங்க. அவங்களாம் வந்து சைட் கோச்சாவோ ஹெட் கோச்சாவோ பவுலிங் கோச்சாவோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்மள. இப்போ நீங்கள் மும்பை டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது யங் பிளேயர்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட அகாடமிக்ஸ் வைஸ் போயிட்டு சின்ன ஒரு 14-13 அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சென்னை மட்டும் இல்லை, எல்லா டீமுமே சின்ன வயசுலேருந்தே பண்ணணும். நம்ம சென்னை வந்து என்ன பண்ணுறோம்னா கடைசி 3 months 2 months மட்டும் தான் நம்ம ஐபிஎல் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் மும்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த யங் பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு நிறைய ப்ரொக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்மளோட கோச்சும் பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை தெரிஞ்சவராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட போடலாம் ப்ரோ, நல்லாயிருக்கும். மக்களோட கருத்துக்களை கேட்டிருப்போம். இதே போல் இன்னொரு மக்கள் கருத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்துக்குமார்.